வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவும் ருசியும். இந்த வீடியோவில் நம்ம வந்து கை முறுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முறுக்கு பண்ணுறதுக்காக நான் 2 கப் அளவுக்கு பச்சரிசியை வந்து நல்லா கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு இந்த மாதிரி சுத்தமான துணியில் இதை கொஞ்சமாக உலர வச்சுக்கோங்க. இது ரொம்ப காயணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு இந்த தண்ணி எல்லாம் ட்ரை ஆனால் போதும். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம வந்து ஒரு அரை கப் அளவுக்கு உளுந்து எடுத்து லைட்டாக வறுத்துக்கலாம். ரொம்ப வறுக்கணுன்ட்டு இல்லை, உளுந்தோட வாசனை வர அளவுக்கு நம்ம வறுத்துக்கலாம். வறுத்த உளுந்து சூடு ஆறின பிறகு நம்ம மிக்சியில் நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உளுந்தை வந்து நல்லா சலிச்சுட்டு எடுத்துக்க போகிறோம். இந்த அளவுக்கு உளுந்து வந்து நல்ல பவுடராக இருக்கணும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நம்ம உலர்த்தின அரிசியை வந்து நான் மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக திரித்து எடுத்துருக்கேன். இதை வந்து நம்ம சலித்து எடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு காட்டின அந்த கன்சிஸ்டன்சி அளவுக்கு தான் நான் வந்து உலர்த்தியிருக்கேன். ரொம்ப ட்ரை ஆகணுன்ட்டு இல்லை, ஓரளவுக்கு அரிசி வந்து உலர்ந்ததும் இந்த மாதிரி மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு நல்லா வந்து சலித்து எடுத்துக்கோங்க. மாவு வந்து நல்லா பட்டு போல் இருக்கணும். பாருங்கள், நம்ம நல்லா சலித்து எடுத்தாச்சு. மாவு வந்து கொஞ்சம் ஈரப்பதமாகவே இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு வந்து சுற்றுறதுக்கு வந்து நல்லா ஈஸியாக வரும். இப்போ இதோட வந்து நம்ம திரித்து வச்சுருந்த உளுந்து மாவு வந்து நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். பெரிய ஸ்பூனாக இருந்தால் நீங்கள் 2 ஸ்பூன் சேர்த்தா போதும். சின்ன ஸ்பூனுக்கு நான் 3 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் வந்து லைட்டாக மெல்ட் பண்ணி நான் இதில் சேர்த்துருக்கேன். பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்ததுனால ரொம்ப திக்காக இருந்துச்சு, அதனால் லைட்டாக அதை வந்து சூடு பண்ணிவிட்டு இதில் அப்படியே சேர்த்துட்டேன். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டை சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாவு எல்லாத்தையுமே நல்லா கையை வச்சு நல்லா அழுத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவை நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு வந்து ரொம்ப திக்காக பிசையக்கூடாது, கொஞ்சம் ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு வந்து முறுக்கு சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முறுக்கு வந்து சுற்றுறதுக்கு வராது. ரெண்டு கப்பு பச்சரிசிக்கு 3 ஸ்பூன் உளுந்து வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது, அதாவது உளுந்து மாவு. இப்போ பாருங்கள், இந்த மாவு நல்லா பிசைஞ்சிட்டேன். இதோட ஈரப்பதத்தை பாருங்கள், இப்படி எடுக்கும்போதே கொஞ்சம் எலாஸ்டிக் தன்மை இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா இழுத்து கொடுக்குற மாதிரி இருக்கணும் மாவு. அந்தளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நீங்கள் பிசைஞ்சுக்கோங்க. இப்படி பிசைஞ்சால் தான் நமக்கு வந்து சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ரொம்ப திக்காக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு சுத்த வந்து வராது. இப்போ வந்து நம்ம முறுக்கு சுற்ற போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நீட்டான வெள்ளை துணியை வந்து ஒரு பிளேட்டில் நான் விரித்து போட்டுட்டு அது மேலே வந்து ஆயில் கேனோட மூடியை வந்து நான் வச்சுக்கிறேன். இந்த விரலில் பார்த்திங்கன்னா லைட்டாக நான் பட்டர் தொட்டு எடுத்திருக்கேன், மாவு வந்து கொஞ்சம் ஈஸியாக சுற்ற வரதுக்காக. அதில் வந்து கொஞ்சமாக மாவை வந்து கையில் எடுத்துக்கோங்க. ரொம்ப ஜாஸ்தியாக எடுத்திங்கன்னாலும் புளியறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் சுற்றுறதுக்கு. ஸோ இந்த விரலை பாருங்கள், இந்த 3 விரலை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி சுற்றணும். இந்த ஃபஸ்ட் அந்த 3 விரலை தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள்,
கையில் வந்து லைட்டாக நான் பட்டர் தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த 3 விரலை வச்சு தான் நான் வந்து ப்ரெஸ் பண்ணி சுற்றிட்டுருக்கேன். உங்களுக்கு எத்தனை சுற்று பிடிச்சிருக்கோ அந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வர சுற்றிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் முறுக்காக தான் செய்ய போகிறேன். பாருங்கள், நம்ம மாவு வந்து ரொம்ப ஈரப்பதமோடு பிசைஞ்சால் மட்டும்தான் இந்த மாதிரி சுற்றுறதுக்கு வந்து ஈஸியாக வரும். அதே நேரத்தில் உளுந்து மாவு, அரிசி மாவு இதோட அளவெல்லாம் வந்து கரெக்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், நம்ம வந்து சூப்பராக வந்து முறுக்கு சுற்றி வச்சுருக்கோம். இதே மாதிரி நம்ம வந்து மாவை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சுற்ற ஆரம்பிச்சிடலாம். இது வந்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்து இது ஈஸியாக வந்துடும். எந்த இடத்துல நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல நம்ம முடித்தோம்னா முறுக்கு வந்து கரெக்டான ஈவனில் ஷேப்பில் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ வந்து நான் மூடி எதுவும் வைக்காமலேயே ரொம்ப குட்டி குட்டி சைஸில் சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுற்றி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக வெந்த மாதிரி இருக்கும். பட் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா மாவு ஈரமாகவே இருக்கும். ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு சின்ன துண்டு மாவு நான் அதில் போட்டு பார்த்துருக்கேன். அது மேலே எலும்பி வந்துடுச்சு. இப்போ வந்து தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வச்சதை வந்து ஈஸியாக எடுத்து போட்டுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு மாவு வந்து இந்த மாதிரி கையால் சுற்றுறதுக்கு வரல அப்படின்னா நீங்கள் வந்து இடியாப்ப குழல் அச்சு இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜஸ்ட் ஆயிலில் டைரெக்டாக பிழிஞ்சு நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். பட் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கைமுறுக்கு டேஸ்ட்டில் தான் இருக்கும். பாருங்கள், நம்ம போட்ட உடனே முறுக்கு வந்து அப்படியே மேலே எலும்பி வரும். நம்ம வந்து ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் ஒருக்கா இந்த மாதிரி கொஞ்சம் திருப்பி போட்டுக்கோங்க. ஆயில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு முறுக்கு போட்ட உடனே ரொம்ப சலசலப்பு இருக்கும். இது நல்லா குக் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஆயிலோட சலசலப்பெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். அந்த டைமில் நீங்கள் வந்து இந்த முறுக்கை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். நமக்கு வந்து இது ரெடி ஆயிடுச்சு. நம்ம சுற்றி வச்ச முறுக்கை வந்து உடையாமல் எடுக்கிறதுக்கு தோசை கரண்டியை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு நான் பண்ண மாதிரி இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இப்படி எடுக்கிறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுங்கள். இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ஸோ நம்ம எல்லா முறுக்கையுமே வந்து ஆயிலில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. நம்மளோட அருமையான கை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.